வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 70% அகவிலைப்படி டிஏ உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு சார்ந்து ஜாக்பாட் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் 8வது ஊதியக் குழுவின் அமலாக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இத்துடன் மற்றொரு ஆர்வம் அதிகரித்து வருகிறது. 8வது ஊதியக்குழு முறையாக அமலுக்கு வரும் முன்பு அகவிலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய பணவீக்கம், விலைவாசி ஆகியவற்றை ஈடு செய்வதற்கு இந்திய அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி டிஏவை வழங்கி வருகிறது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது ஆண்டுக்கு 2 முறை இது திருத்தப்படுகிறது. 7வது ஊதியக்குழுவின் கீழ் அகவிலைப்படி வளர்ச்சி முந்தைய ஊதியக்குழுவில் காணப்பட்டதை விட மெதுவாகவே இருந்தது. இப்போது இந்த இடைவெளி ஒரு சாதகமான அம்சமாக மாறக்கூடும். 8வது ஊதியக்குழு வர இருக்கும் நிலையில் அரசு ஊழியர்கள் ஒரு கணிசமான சம்பள உயர்வை பெறுவார்கள் என்று பொருளாதார வல்லுநர்கள் நம்புகிறார்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்போது 58% அகவிலைப்படி கிடைத்து வருகிறது. 8வது ஊதியக்குழு முழுவதுமாக அமலுக்கு வருவதற்கு முன்பாக அது 70% தொடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. AICPIW குறியீடு 0.5 அதிகரித்திருக்கிறது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் நவம்பர் 2025க்கான அகில இந்திய தொழிலாளர் விலை குறியீடு வெளியிட்டிருக்கிறது. இந்த குறியீடு 148.2 அதிகரித்துள்ளது. அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தில் அமலுக்கு வரும் வகையில் மார்ச் மற்றும் அக்டோபர் மாதத்தில் அகவிலைப்படியை 2 முறை திருத்தி அமைத்து வருகிறது. மார்ச் 2026இல் அறிவிக்கப்பட உள்ள ஜனவரி 2026க்கான அடுத்த திருத்தம் அகவிலைப்படி சுமார் 60% உயர்த்தக்கூடும் என்று அறிக்கைகள் தெரிவிக்கிறது. அதற்கு பின்பு 2027ஆம் ஆண்டு நடுப்பகுதிக்குள் மேலும் 2 திருத்தங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதியக்குழு தனது பரிந்துரையை சமர்ப்பிக்கும் நேரத்தில் அகவிலைப்படி 70% நெருங்கக்கூடும். இது முக்கியமானது. ஏனென்றால் ஒரு புதிய ஊதியக்குழு செயல்படுத்தப்படும் போதெல்லாம் அகவிலைப்படி 0 ரீசெட் செய்யப்பட்டு அப்போது உள்ள அகவிலைப்படி புதிய அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுகிறது. ரீசெட் செய்யப்படும் நேரத்தில் அகவிலைப்படி அதிகமாக இருந்தால் அது ஒரு சிறந்த சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும். கடந்த காலங்களில் இந்த முறை ஊழியர்களுக்கு உதவியுள்ளது. 5வது ஊதியக்குழுவின் கீழ் அகவிலைப்படி 74% தொட்டது. 6வது ஊதியக்குழுவின் போது அது 124% வரை உயர்ந்தது. இவற்றுடன் ஒப்பிடுகையில் 7வது ஊதியக்குழுவில் வளர்ச்சி மெதுவாக இருந்தது. இது வர இருக்கும் திருத்தத்தை அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக்குகிறது. 7வது ஊதியக்குழுவில் அகவிலைப்படி வளர்ச்சி மெதுவாக இருந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் COVID-19 பெருந்தொற்று, நிதி நெருக்கடி மற்றும் அதிகரித்த சுகாதார செலவுகள் காரணமாக அரசு 18 மாதங்களுக்கான அகவிலைப்படியினை முடக்கியது. இந்த காலகட்டத்தில் ஊழியர்கள் வழக்கமான உயர்வை இழந்தார்கள். மற்றொரு முக்கிய அம்சம் ஃபிட்மென்ட் ஃபேக்டர். இது புதிய அடிப்படை ஊதியத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் ஒரு பெருக்கியாகும். 7வது ஊதியக்குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 இருந்தது. அதாவது பழைய அடிப்படை ஊதியம் 2.57 பெருக்கப்பட்டு புதிய சம்பளம் பெறப்பட்டது. 8வது ஊதியக்குழுவிற்கு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் சுமார் 2.5 இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஏ மறுசீரமைப்புக்கு முன்பு அகவிலைப்படி 70% நெருங்கி வருகிறது. புதிய ஃபிட்மென்ட் ஃபேக்டரும் வலுவாக இருந்தால் ஊழியர்கள் மற்றும் தங்களுடைய மாத ஊதியத்தில் ஒரு கணிசமான உயர்வை எதிர்பார்க்கலாம். பல அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவின் கீழ் இருந்த மந்தமான ஆண்டுகளை 8வது ஊதியக்குழு இறுதியாக ஈடு செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 70% அகவிலைப்படி உயர்வு சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.